வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க இந்தியாவில் ஒரு ரெஜிஸ்டர் நர்ஸா இருக்கீங்கன்னா ஜெர்மனி வேலை பார்க்கறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத சிம்பிளா தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்பர் 1, வை ஜெர்மனி. நீங்க ஏன் ஜெர்மனியை ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ணணும்? இப்போ பாத்தீங்கன்னா ஜெர்மனில க்ரோயிங் ஓல்ட் பாப்புலேஷன் ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. அதாவது வயசான ஆட்கள் இங்க அதிகமாயிட்டே இருக்காங்க, யங் பீப்புள் கம்மியாயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கேர் தேவைப்படுது. இப்போ என்ன எஸ்டிமேட் பண்ணாங்கன்னா 2030 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுவாங்க, சச் as nurses, physiotherapists, doctors in and other different fields. ஸோ இதை ஜெர்மனி எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா, நிறைய ஃபாரின் நர்சஸை இங்கே அலோவ் பண்ணுறாங்க அண்ட் இங்கே வரதுக்கான ப்ராசஸையுமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து, ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து, வியட்நாம்லேருந்து அண்ட் ஆஃப்ரிக்காலேருந்து இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நர்சஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்தியாவிலேருந்து நர்சஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 வருஷமாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தமிழ்நாடு நர்சஸ் கடைசி ஒரு 2-3 வருஷமாக இந்த ஜெர்மனியை நிறைய சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஜாப் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நானே நிறைய நர்சஸ் கிட்ட கவுன்சில் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மிடில் ஈஸ்ட் போவாங்க, 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்ப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு வேலை போயிடும், திரும்பி இந்தியா வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். அந்த மாதிரி இடத்துல தான் ஜெர்மனி இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஜாப் ஃபோர்ஸில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களை ஃபயர் பண்ணுறது ஆர் உங்களை வேலையிலேருந்து வெளியே எடுக்கிறது. ஸோ அதனால தான் நிறைய பேர் இப்போ ஜெர்மனியை சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வெரி வெரி அட்ராக்டிவ் சேலரி கம்பேர் டு மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் அண்ட் நான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இங்கே ஒரு ஆரம்ப சேலரியை பார்த்தீங்கன்னா ஒரு நர்சஸ்க்கு 3000 to 3500 யூரோ பெர் மந்த். அதாவது உங்கள் ஸ்டார்டிங் சேலரியை ஒரு 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம், சம்டைம்ஸ் 4 லட்சம் வரைக்குமே அவங்களோட சம்பளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால தான் ஜெர்மனியை சூஸ் பண்ணுறாங்க நம்மளோட இந்தியன் நர்சஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இங்கே ஜெர்மனி ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பெர்மனன்ட் ரெசிடென்சின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டில் நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் இருந்துக்கலாம் அப்படிங்கிற பெர்மனன்ட் ரெசிடென்சி 3 வருஷத்துல உங்களுக்கு பிஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். நிறைய மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நீங்கள் எவ்வளோ வருஷம் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சிங்கிறது கிடைக்காது. அண்ட் ஆல்சோ குடியுரிமைங்கிறது சுத்தமாக கிடைக்காது. அது அந்த இடத்துல தான் ஜெர்மனி இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட். ஸோ ஒரு 3 வருஷத்தில் நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆயிடலாம். அண்ட் அது இல்லாமல் 5 வருஷத்தில் இந்த நாட்டோட சிட்டிசன் ஆயிடலாம். ஸோ நீங்கள் ஒரு 22-23 வயசில் ஒரு நர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு 27-28 வயசில் நீங்கள் ஆல்ரெடி இந்த நாட்டோட குடிமகன் ஆகிவிடலாம். இதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். செக்மெண்ட் 2, ப்ராசஸ். நீங்கள் ஜெர்மனியை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும்? நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா நீங்கள் ஜெர்மனிலேருந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு மெயினாக அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்காது, ஜெர்மனில் தான் இருக்கும். ஸோ ஜெர்மன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா A1, A2, B1, B2 அப்படின்னு சொல்லிட்டு 4 லெவல்ஸ் இருக்கும். அந்த 4 லெவல்ஸ் நீங்கள் முடித்தா தான் ஜெர்மனியில் போய் ஒர்க் பண்ண முடியும். அப்போ தான் உங்களால் ஒரு நார்மல் கம்யூனிகேஷன் இருக்க முடியும், உங்களால் பேச முடியும் அங்கே இருக்கிற பீப்புள் கிட்ட. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மெடிக்கல் ஃபீல்டுங்கிறனால நிறைய பேர் அங்கே இங்கிலீஷில் பேச மாட்டாங்க. அண்ட் நிறையா ஓல்டு பீப்புள் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, அவங்க யாரும் இங்கிலீஷும் பேச மாட்டாங்க. ஸோ ஜெர்மன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் டோன்ட் வரி, அதில் தான் யூரோகாஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்ட். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 8 வருஷமாக நிறையா இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் பீப்புளுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். பீட் ஆஃப்லைன், ஆன்லைன் ஆர் ஹைப்ரிட் மோடில் நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். உங்களுக்கு A1 லெவல்லேருந்து B2 லெவல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்தில் நாங்கள் அந்த லெவல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்களை சரளமாக ஜெர்மன் லாங்குவேஜ் பேச வைப்போம். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் டெடிகேட் யுவர் செல்ஃப். நீங்கள் இந்த கிளாஸுக்கு அதை அட்டன் பண்ணால் மட்டும் போதும், மற்றதை டீச்சர்ஸ் கிட்ட விட்டுருங்க, உங்களை படிக்க வச்சுருவாங்க. ஸோ இதுதான் பேசிக் ரிக்குவயர்மெண்ட். அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 21 வயசுலேருந்து 38 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இந்த ப்ராசஸ்க்கு எலிஜிபிள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஎஸ்சி டிகிரி ஆர் எம்எஸ்சி டிகிரி இல்லை ஒரு ஜிஎன்எம் டிகிரியாவது முடிச்சிருக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷர்ஸுமே இந்த ப்ராசஸ்க்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுதாங்க பேசிக் ப்ராசஸ். செக்மெண்ட் 3, அனர்கெனம் லைசன்ஸ். இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக இருப்பீங்க, இல்லை மிடில் ஈஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே ரெஜிஸ்டர்டாக இருப்பீங்க. ஆனால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுட்டு நீங்கள் ஜெர்மனியில் ஒர்க் பண்ண முடியாது. இந்த நாட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். அந்த ப்ராசஸோட பேர் தான் அனர்கெனம். ஸோ இந்த அனர்கெனுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் பேசிக்காக உங்களோட எல்லா எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படும். உங்களோட பாஸ்போர்ட், உங்களோட 10th, உங்களோட 12th, நர்சிங் டிகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் மெடிக்கல் கவுன்சில், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிகிரி அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட். பார்த்தீங்கன்னா வெறும் மார்க் ஷீட் கிடையாது. டிரான்ஸ்கிரிப்ட் மீன்ஸ்
நீங்கள் நம்பர் ஆஃப் தியரிட்டிக்கல் ஹவர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4 இந்த 4 வருஷமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ தியரிட்டிக்கல் ஹவர்ஸ் படிச்சிருக்கீங்க, எவ்வளோ ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட காலேஜ்லேருந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து மார்க் ஷீட்டை தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் நினச்சிட்டு இருப்பீங்க, பட் டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்ககிட்ட அந்த டிரான்ஸ்கிரிப்ட் இல்லைன்னா ஜஸ்ட் யூ கேன் கோ டு யுவர் எந்த பர்டிகுலர் நீங்கள் காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜில் போய் உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா தே வில் ஹெல்ப் யூ. பட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் அவர் டீம். நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுக்குறோம், அந்த ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் காலேஜில் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டிரான்ஸ்கிரிப்ட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கான ப்ரூஃப், இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா யூரோகாஸ்ட் டீம் வில் ப்ரிப்பேர் யுவர் டாக்குமெண்ட்ஸ், சென்ட் இட் டு ஜெர்மனி. அண்ட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெர்மனில் டிரான்ஸ்லேட்டும் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட இருந்து வாங்கின டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் அதை எல்லாத்தையும் ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணி லைசன்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு நாங்கள் அப்ளை பண்ணி ஒரு 3 to 6 மாதம் ஆகும் உங்களோட லைசன்சஸ் வர்றதுக்கு. பட் டோன்ட் வரி, நீங்கள் இந்த ப்ராசஸை A1 படிக்கும் போதே ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் A1, A2, B1, B2 இந்த லெவல்ஸை முடிக்கிறதுக்குள்ளவரையே பேரலாக உங்களோட லைசன்ஸ் ப்ராசஸும் நடந்து அந்த லைசன்ஸும் வந்துடும். ஸோ நீங்கள் B1, B2 முடிக்கும் போது உங்கள் கையில் லைசன்ஸும் இருக்கும், உங்களோட ஜெர்மன் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட்டும் இருக்கும். இந்த டைமில் ஆல்ரெடி நீங்கள் எம்ப்ளாயரோட இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் ஆஃபர் லெட்டரும் வந்துடும். ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் உங்களோட ஆல்ரெடி விசா ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாம். யூரோகாஸ் வந்து இந்தியாவிலே உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணி ஜெர்மனி வந்தக்கப்புறமும் உங்களை ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி உங்களோட அக்காமடேஷன் கூட்டிகிட்டு போய் உங்களோட இனிஷியல் செட்டப், அதாவது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங், விசா எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம் கார்டு வாங்கணும், பேசிக் எல்லா தேவைகளுக்கும் யூரோகாஸ் இந்தியாவிலையும் ஜெர்மனிலையும் சப்போர்ட் பண்ணுவோம். கடந்த 8 வருஷத்தில் நாங்கள் நிறைய 100க்கும் 1000க்கும் மேற்பட்ட மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸை ஜெர்மனி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ஜெர்மனி வந்து ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே யூரோகாஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்து மொத்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ட்ரீம் ஜேர்னி டு ஜெர்மனி. யூரோகாஸ் வில் சப்போர்ட் யூ இன் இந்தியா ஆஸ் வெல் ஆஸ் ஜெர்மனி. சீக்கிரம் எல்லாரையும் ஜெர்மனியில் சந்திக்கிறேன்.